friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து ரெனோவேஷன் டிராமால வந்து ஃபைனல் எபிசோட் பார்க்க போறோம். இந்த டிராமா வந்து சின்ன டிராமா தான், 2 எபிசோட் தான் இருக்கு. அதனால இதுதான் ஃபைனல் எபிசோட். ஓகே, வாங்க டிராமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்தோம், நம்ம 2 ஹீரோஸ்னால வந்து ஏதோ சம்பவம் போற வரைக்கும் பார்த்தோம். அது என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இன்னைக்கு தான் கிளியரா சொல்ல போறாங்க. இந்த கியூபா இருக்காம்ல, அவன் எழுத கதையை வந்து அனுப்பலான்னு நெட்டெல்லாம் ஆன் பண்ணி லேப்டாப் கூட வந்து கனெக்ட் பண்ணா அது பாருங்க கனெக்டே ஆக முடிக்கு. இந்த பையனுக்கு வேற வழி இல்லாம சரி ஹோட்டலோட ஒய்ஃபை யூஸ் பண்ணலான்னு இந்த பையன் முடிவு பண்ணிட்டான். அதனால ஹோட்டலோட ஓனர் இருக்கார்ல, அதான் மனு, அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும்ல. இந்த பையன் பர்மிஷன் கேட்க மனுவோட ரூம் முன்னாடி போய் நிக்கிறான். அவனும் வெளியே வரான். குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் போடாம அப்படியே வர ஒரு நிமிஷம் இந்த கியூ பையன் வந்து ஸ்டன் ஆயிட்டான். என்னடா என்ன விஷயம் அப்படின்னு மனு கேட்க, அது வந்து சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கு, இந்த ஒய்ஃபை மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கியூ கேட்க, சரி சரி கொடுக்குறேன் ட்ரெஸ் மாட்டு வரேன்னு இந்த பையன் ட்ரெஸ் மாத்த உள்ள போக அது வரைக்கும் கியூ பையன் வந்து வெளியே தான் வெயிட் பண்றான். ஐயோ இவன் என்ன இவ்வளவு அழகா ஸ்டன்னிங்கா இருக்கான் அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து மனசுல யோசித்துக்கிட்டு இருக்கான். யோசித்துக்கு வந்து கதவுல சாஞ்சிக்கிட்டே நல்லா யோசித்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் வேற கரெக்டா மனு பையன் வந்து கதை ஓப்பன் பண்ண கியூ பையன் தான் அதை சாஞ்சி இருந்தாம்ல, ஓப்பன் பண்ணவே அந்த பையன் கீழே விழுந்துட்டான். அப்படியே பாருங்க மனு தாங்கி பிடிக்க இது அப்படியே லைட்டா ரொமான்டிக் சீனா டெவலப் ஆகுது. 2 பேரும் நல்லா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல கொஞ்ச நேரத்துக்கு வந்து சுதாரிச்சு 2 பேரும் விளையிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மனு பையன் என்ன பண்றானா, எங்க ஹோட்டல்ல வந்து இந்த ஒரு சிஸ்டம் தான் இருக்கு, இதுல கூட ஒய்ஃபை கனெக்ட் ஆகும்பா, இதுல இருந்து கூட நீ சென்ட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு மனு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டலோட ஜிமெயில் ஐடி அதை கூட நீ யூஸ் பண்ணலான்னு இந்த மனு பையன் வந்து ஏகப்பட்ட ஃபெசிலிட்டியை வந்து இந்த பையனுக்கு வந்து கொடுக்குறான். சரி சரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ கிளம்பா அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து மனுவை அனுப்பிடுறான். ஒருவேளை இவன் அனுப்புற டாக்குமெண்ட் மனு பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல, அதனாலதான் இந்த கியூ பையன் முன்னாடியே விவரமா பாருங்க அவன் அனுப்பிடுறான். இந்த பையன் மெயில் அனுப்புறான். அதே நேரம் மனுவோட போனுக்கு வந்து சில நோட்டிபிகேஷன் எல்லாம் வருது. இந்த நோட்டிபிகேஷன் எதுக்கு வருது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு போதான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன, இதையெல்லாம் முடிச்சுட்டு இந்த கியூ பையன் போய்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த மனு பையன் வந்து டக்குன்னு ரூம்குள்ள இழுத்து போட்டு, யாரா நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கதான் வந்திருக்க அப்படின்னு மனு கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு இந்த பையன் சொல்ல, இல்ல நீ தெரிஞ்சுதான் வந்திருக்க, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு இந்த மனு பையன் என்ன பண்றான்னா கியூ கிட்ட வந்து சில்மிஷ விளையாட்டுலாம் காட்டிக்கிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா இந்த கியூ பையன் வந்து கதை எழுதுறான்ல, அந்த கதைக்கான சீன் தான் இந்த சீனு. அந்த மனு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செகண்ட் ஹீரோட்ட வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு இந்த பையன் வந்து கதையை வந்து விறுவிறுப்பா கொண்டு போறான். ஆனாமா அதனால இந்த பையன் வந்து இப்படிலாம் எழுத, இரு இந்த மனு பையனை வந்து கதையில ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி காட்டிருக்கேன், ரொம்பவே சாஃப்டா அப்பாவியான கேரக்டரா காட்டியிருக்கேன், அவன் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து பார்த்தவன் கதையை வேறமா எழுத வேண்டியதானே. கியூ பையன் இப்ப கதையை வந்து லைட்டா பட்டிட்டு பார்த்து கொஞ்சம் லைட்டா வேறமா எழுதுனா இப்ப கதையை வந்து எப்படி கொண்டு போறான்னா, அந்த மனு இருக்காமல நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சுத்த பத்தமா வெளியே வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டு, அதான் இவனை தானே அவரோட பாய் ஃப்ரெண்டா மென்ஷன் பண்ணி அந்த கதையை எழுதி வச்சிருக்கான். அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா ரொமான்டிக்கா தோல் மேல சாஞ்சி ரொமான்டிக்கா பேசி நல்லா சில்மிஷம் பண்ற மாதிரி இந்த பையன் வந்து கதையை வந்து இப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கான். இந்த பையன் வந்து கதையை வந்து இப்படி கொண்டு போய் ஏதோ கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போய்கிட்டு இருக்கான். இப்படி கதை எழுதி இவன் முடிக்க காலங்காத்தால எழுந்தவனே அந்த எடிட்டர் இருக்காருல, அவர் கால் பண்ணி, என்னடா கதையை முடிச்சிட்டியா, சட்டை உடனே அனுப்பிடுற வேலையை பாருன்னு அவர் கேட்க, இது இப்பயே அனுப்பிட்டுறதுன்னு இந்த பையன் கதையை அனுப்ப போய்கிட்டு இருக்கான். வழக்கம் போல எப்பா ஹோட்டலோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, மனு பையனை வேணும்னு சொல்ல போறான். மனு பையன் இப்ப டோட்டலா பிளாட் ஆயிட்டான் கியூவோட காதல் வழியில. அதனால நீ என்ன வேணா பண்ணிக்கோப்பா அப்படின்னு இந்த மனு பையன் வந்து பர்மிஷன் கொடுக்க, ஓகே நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன்னு இந்த கியூ பையன் வந்து மெயில் அனுப்ப போறான். இந்த கியூ பையன் அங்க மெயில் அனுப்புறான். அதே நேரம் மனுவோட போனுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வருது. இது என்ன விஷயம்னா, இந்த ஹோட்டலோட சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்துல ஜிமெயில் ஐடியும் மனுவோட ஜிமெயில் ஐடியும் லிங்க் ஆயிருக்கு. சோ அந்த ஜிமெயில் ஐடியில இருந்து எந்தெந்த விஷயம் அனுப்புறாங்களோ அந்த விஷயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மனுவோட போனுக்கும் வந்துடும். சோ அந்த பையன் வந்து கதை அனுப்புறோம்ல, அந்த கதையை வந்து இப்பதான் மனு பையன் வந்து ஓபன் பண்ணி படிக்கிறான். நேத்து ராத்திரியும் வந்திருக்கு, ஆனா மனு பையன் வந்து தூக்கல இருந்தனால அதை பெருசா எதுவும் கண்டுக்கல. ஆனா இப்ப மனு பையன் வந்து அந்த மெயில்ல இருக்க எல்லா டாக்குமெண்டையும் படிச்சு பார்த்துட்டான். படிச்சு பார்த்தவனுக்கு புரிஞ்சு போச்சு,
எதுக்காக இவன் தங்கியிருக்கான், எதுக்காக அவன் வந்து நம்ம கூட பழகிருக்கான் அப்படின்னு எல்லா விஷயம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போனவன சும்மா இருப்பான். சட்டு என்ன பண்றான்னா, அதான் கியூவோட ரூம் இருக்குல்ல, அவன் ரூம் முன்னாடி போய் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா என்னடா பண்ணிருக்க, நீ ஒரு ரைட்டர் தானே, அந்த விஷயம் எனக்கு வந்து நல்லாவே தெரியும். நீ ஏதோ கதை எழுதுறியே, கதையில என்னென்னமோ எழுதி வச்சிருக்க, என் பேரு ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ எழுதி வச்சிருக்கடா. ஏதோ ஒரு 3-4 நாள் தான் பழகினேன், அப்ப எனக்கு வந்து மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆனிச்சுட்டா. இப்படிப்பட்ட ஒரு பையன் கூட பழகுறேன் அப்படின்னு வந்து மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆனிச்சு. ஆனா நீயும் மத்தவங்கள மாதிரி உன் புத்தியை காத்துக்கல, எல்லாரும் மாதிரியும் நீயும் சரியான செல்ஃபிஷ் தான்டா. உன் கதைக்காக தான் நீ வந்து இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்க, என் கூட வந்து உரசி பழகிருக்க, ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு இந்த மனு பையன் வந்து நாக்க புடுங்கிற மாதிரி கேட்க, இந்த நேரத்துலயும் பாருங்க இந்த கியூ பையன் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி, இல்ல நான் ஒன்னும் அப்படிலாம் அனுப்பலையே, அப்படியே இருந்தாலும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கியூ கேட்க, ஏண்டா என்ன இன்னும் கூட நடிச்சிட்டு இருக்க, உன்னோட வேஷம் வெட்ட வெளிச்சமா போயிடுச்சு, இன்னும் ஏன்டா அப்படி கேவலமா நடிச்சிட்டு இருக்க, அதான் நீ எந்த ஜிமெயில் அனுப்பல, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்னோட மெயிலுக்கும் ஃபார்வர்ட் ஆகும், இதுக்கு மேல எதுவும் நடிக்காதுடா, உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அதான் நீயும் மத்தவங்க மாதிரி தானே ப்ரூவ் பண்ணிட்டீல, இதுக்கு மேல நீ இந்த ஹோட்டல்ல தங்க வேண்டாப்பா, இதுக்கு மேல நீ தங்கணும் அவசியமும் இல்ல, நீ ஏதோ பணம் அனுப்பல, அந்த பணத்தை கூடிய சீக்கிரம் வந்து உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருந்தேன், இதுக்கு மேல நீ எதுவும் பேசவும் வேண்டாம், எது கிளம்பிடு அப்படின்னு இந்த மனு பையன் வந்து ரொம்ப திட்ட, அது இல்லடா சொல்றேன்னு இந்த கியூ பையன் வந்து ஏதோ சொல்ல வரான், எதுவுமே நான் கேட்க தயாரில்ல, தயவு செய்து போயிரு அப்படின்னு இந்த மனு பையன் வந்து ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். இந்த நேரம் வேற அந்த எடிட்டர் இருக்காருல்ல, அவர் வேற கால் பண்ணி கதை அனுப்புன்னு கேட்க, இதுக்கு மேல இந்த பையன் கதை அனுப்புனா அவ்வளவுதான், இவன் ஜோலி முடிஞ்சு போயிடும். இந்த பையன் எதுவுமே பேசாம இருக்கான், இவனுக்கு இவன தப்புன்னு தெரியுது, மனு கிட்ட சாரி கேட்கணும்னு கூட தோணுது. அதனால மனு எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் இந்த பையனும் ஃபாலோ பண்ணி போயிருக்கான். ஆனா எப்படி பேசுறது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு இந்த பையனுக்கு வந்து ஒரே தயக்கமா இருக்கு. இந்த மனு பையன் வேற இது என்ன இன்னும் ஹோட்டல் விட்டு காலி பண்ணாம இருக்கான்னு ஒரே பதட்டமாவே இருந்துட்டு இருக்கான். இந்த நேரம் கரெக்டா கியூ இருக்காம்ல, கியூ என்ன பண்றான்னா ஹோட்டல்ல தான் அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்துல உள்ள ஜிமெயில இருந்து மெயில் அனுப்புறான். யாருக்கு மெயில் அனுப்புறான், இந்த மனு இருக்காம்ல, மனுக்கு தான் மெயில் அனுப்புறான். சாரிப்பா, நான் பண்ண எல்லாமே தப்பு தான், என் தப்பா வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன், நாம ஏதோ ஒரு 24 மணி நேரம் தான் முழுசா பழகிருப்போம், அதுக்குள்ளேயும் அட்வான்டேஜ்ல எடுத்து இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருப்பா, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ கீழே வந்தீங்கன்னா தெளிவா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் பேசலாம்ப்பா, தயவு செய்து கீழே வாயப்பா அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து இப்படி உருக்கமா என்னமோ மெயிலாம் அனுப்பி விடுறான். சரி அவன் வந்துருவான்னு இந்த பையன் என்ன பண்றானா, ஏகப்பட்ட சாப்பாடுலாம் வாங்கி வச்சு இந்த பையன் உட்கார்ந்து இருக்கான். மனு பையனும் வாரான், வந்தவன் கையில பாருங்க மூட்டை முடிச்சுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கான். இது என்ன மூட்டை முடிச்சு அப்படின்னு கியூ கேட்க, உன்னோட தான் ஹோட்டல் விட்டு காலி பண்ண சொன்னா இன்னும் என்னோட காலி பண்ண இருக்க, மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு இப்ப ஹோட்டல் விட்டு வெளியே போடா அப்படி இந்த மனு பையன் வந்து கத்துறான். டே ப்ளீஸ்டா, நான் சொல்றது கொஞ்ச நேரம் தெளிவா கேள்றா அப்படின்னு கியூ பையன் என்ன சொன்னாலும், இதுக்கு மேல நீ சொல்ற எந்த விஷயத்த நான் கேட்க தயாரில்ல, இப்பயே ஹோட்டல் விட்டு வெளியே போ அப்படின்னு இந்த மனு பையன் வந்து கியூவை ஹோட்டல் விட்டு வெளியே இருக்கிறதுலே ரொம்ப குறியா இருக்கான். இந்த நேரத்துல 2 பேருக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் 2 பேரும் யோசித்து பார்த்து 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுலயும் பாருங்க மனு பையன் தான் ரொம்ப ஃபீல் பண்றான். ஆல்ரெடி இவன் வந்து ஃபர்ஸ்ட் லெவலே தோத்துட்டான், இப்போ ஒருத்தர் லவ் கொடுக்குற மாதிரி வந்து பாருங்க இப்படி ஏமாத்தினா மன கஷ்டம் இல்லாம இருக்கும். அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த கியூ பையனும் கிளம்பலான்னு கார் பக்கம் எல்லாம் போயிட்டான். ஆனா பாருங்க பையன் கிளம்பல. ஏன்டா நீ என்ன இன்னும் கிளம்பலையா அப்படின்னு மனு கேட்க, டேய் நான் கிளம்பிருப்பேன்டா, காரை பாரு, கார் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன பொய் சொல்றியா, இங்க தங்குறதுக்காக மறுபடியும் பொய் சொல்றியா அப்படின்னு மனு கேட்க, ஏன்டா நம்ப மாட்டியா, இங்க பாரு கார்ல ஏதோ பெரிய ஆணி குத்தி இருக்கு, அதனாலதான் கார் பஞ்சர் ஆயிருக்கு, இங்க பக்கத்துல ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கா அப்படின்னு இந்த கியூ கேட்க, ஏன் நீ தான் மினிஸ்டரோட வீட்டு பையனாச்சே, மினிஸ்டரோட வீட்டு பையனா ஏகப்பட்ட கார் இருக்கும்ல, வீட்டுல இருந்து ஒரு கார் அனுப்பிட சொல்லு அப்படின்னு இந்த மனு பையன் சொல்ல, டே பிளீஸ்டா, கதையில தான் நான் மினிஸ்டர் வீட்டு பையன், தயவு செய்து திருப்பி அதே சொல்லாதடா அப்படின்னு கியூ சொல்றான். ஏதாச்சும் ஹோட்டல் ஏதாச்சும் இருக்கா, இல்ல வேற யாராச்சும் மெக்கானிக்கல் ஒர்க் தெரிஞ்ச பசங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இரு இப்ப நீ என்ன கேட்க வர, மெக்கானிக்கல் ஒர்க் தெரிஞ்ச பையனா, அந்த கதையில வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ, அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும், எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தான் வந்து காப்பாத்துவாரு அப்படிதானே கதை எழுதி வச்சிருக்க, சோ இப்ப நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்ல வரியா அப்படின்னு மனு கேட்க, டேய் பிளீஸ்டா தயவு செய்து பேசி கொள்ளாதடா, நானே அதுல இருந்து வெளியே வரணும் முயற்சி பண்ணிருக்கேன், வேற ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கா, வேற ஏதாச்சும் போய் ஸ்டே பண்ணலாமா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லேன்டா அப்படின்னு இந்த கியூ கேட்க,
சரி சரி, இப்போதைக்கு கொண்டு வந்து போனா போதும் விடுறேன். அது என்னடா சாப்பாடு வேற அவ்வளவு வாங்கி வச்சிருக்க, எப்படி நான் தனியா சாப்பிடுறது? உள்ளவா, உள்ள வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பு அப்படின்னு மனு வந்து பர்மிஷன் கொடுக்க, எப்படியோ ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும் தங்குறதுக்கு வந்து கியூக்கு பர்மிஷன் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வாங்கி வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் 2 பேரும் என்னமோ நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த கியூ போய் வந்து பிளேட் எல்லாம் வாஷ் பண்றேன்னு எடுக்க போக, ஆமா இப்ப நீ பிளேட்டை வாஷ் பண்ண போறியா இல்ல உன்னோட பாவத்தை வாஷ் பண்ண போறியா அப்படின்னு இந்த மனு போய் வந்து அரசொல்லா சொல்லி கொள்றான். ஏன்டா தயவு செய்து இப்படி பேசாதடா, ஆனா நான் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செய்து இப்படி பேசாத அப்படின்னு இந்த கியூ போய் வந்து ஏகப்பட்ட தடவை சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் மனு போய் வந்து திருப்பி திருப்பி குத்தி காட்டிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சாப்பிடலாம் முடிச்சுட்டு அப்படியே கையோட என்ன பண்றாங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பக்கம் உட்காந்து நல்லா பசங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்குங்க. இந்த நேரம் இந்த மனு பையனுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் இந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ரெசார்ட் என் தாத்தாவோட தான், என் தாத்தா போன பிறகு இதை நான் தான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். நான் பேசிக்காவே ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கேன்னா அதனாலதான் கொஞ்சம் படிட்டிங் பார்த்து நல்லா ஓட்டியிருக்கேன். ஒரு காலத்துல எனக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி முக்கியமா லவ்வரு, என் லவ்வரோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே சுத்தி இருந்தாங்க. வாழ்க்கை நல்லா கோலாகலமா நல்லா தான் போயிருந்துச்சு. திருதுப்புன்னு என்னோட லவ்வர் இருக்காம்ல, அவன் என்னை ஏமாத்திட்டு போன பிறகு என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஏன் வாழணும், இந்த ரெசார்ட்டை வச்சு எதுக்கு கட்டி மேனேஜ் பண்ணணும், அதான் வித்துலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா அப்படின்னு இந்த மனு பையன் வந்து வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, என்னடா இது எல்லா விஷயத்தையும் சொல்ற, ஒருவேளை இந்த கதையெல்லாம் கேட்டு நான் நாவல்ல யூஸ் பண்ணிடுவேன்னு உனக்கு எதுவும் பயம் இல்லையா அப்படின்னு கேட்க, ஆனா போடா எனக்கு இன்னும் பயம்லாம் இல்ல, நீ யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கூடா, ஆனா பேரை மட்டும் அப்படியே போடாத, பேரை போட்டுக்கோ. ஒரு சில நேரம் நம்மளோட கதையை வந்து இந்த மாதிரி ஸ்டோரியா படிக்கும் போது அது நமக்கே ஒரு புதுவிதமான அனுபவம் இருக்கும்ல. எனக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. என்ன நீ எழுதியிருக்க கதையெல்லாம் பார்க்கும்போது என் வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. அதே நேரம் வந்து அதுல இருந்து நான் இன்னும் ஏன் மீண்டு வரல அப்படிங்கிற கேள்வியும் எனக்குள்ள திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வருவேன்டா, அந்த கதைக்கு வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு இந்த மனு போய் வந்து சொல்றான். பரவாயில்லையடா, நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறிட்டியே, அப்ப நீ என்ன வந்து மனுஷ்டியா அப்படின்னு கேட்க, அது முழுசா மனுஷ்டின்னு சொல்ல முடியாது, நீ எழுதிருக்கலாம், கதை எழுதிருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் எழுதிருக்கணும், அதுதான் சிறந்த வழி. இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் போய் நீ வந்து எழுதிடக்கூடாது அப்படின்னு இந்த மனு சொல்றான். மனுக்கு கதை எழுதலாம் ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன பர்மிஷன் கேட்காம கதை எழுதிட்டான்ல, அதனாலதான் பையன் வந்து லைட்டா கொஞ்சம் கோவப்பட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் மனசு மாறிட்டான். பரவாயில்லையப்பா, நீ இந்த அளவு ஓப்பன் மைண்டா எல்லா விஷயத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற. என்ன இந்த லவ் விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் நீ அடிபட்ட, அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. உன் மனசை ஓப்பன்ல வை, கண்டிப்பா உனக்கேத்த ஒரு பர்சன் வந்து கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து சொல்ல, அது எனக்கு கூடிய சீக்கிரமே கிடைச்சிருவாங்க அப்படின்னு இந்த மனு பையனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கியூவை பார்த்து சொல்றான். அப்ப மனு வந்து கியூவை தான் சொல்றான் போல இருக்கு. இப்படியே பசங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா நல்லா பேசி பேசி குடிச்சு நல்லா என்ஜாய் பண்றாங்க. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றலாம் ஓகே தான். இந்த கியூ பையன் தான் கொஞ்சம் குடிச்சாலே நல்லா மட்டையாயிரும்ல. அதுக்கப்புறம் என்ன இந்த மனு பையன் தான் அவனை ரூம்ல கொண்டு போய் தூக்கி போடுறான். இந்த நேரம் இந்த கியூ பையன் வந்து நல்லா குடிச்சிட்டு அறபோதையில சொல்றானா இல்ல சுயநினைவோட சொல்றான்னு தெரியல. ஏன்டா உன்னோட ஹார்ட் தான் ரொம்ப வீக்கா இருக்குல்ல, நீ இந்த ஹோட்டலை மட்டும் ரெனோவேட் பண்ணக்கூடாதுடா, உன்னோட ஹார்ட்டையே திருப்பி வந்து நல்லா ரெனோவேட் பண்ணி வைக்கணும். ஏன்னா உன்னோட ஹார்ட்டை வந்து நான் தான் ரெனோவேட் பண்ண போறேன். எனக்கு உன்ன வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ காலம் ஃபுல்லா என் கூட இருப்பியா அப்படின்னு இந்த கியூ பையன் கேட்க, ஆல்ரெடி மனுக்கு தான் கியூ மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்படி இந்த பையன் கேட்டவுடனே இந்த மனு பையன் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறான். அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 நல்ல வந்து நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் சுமூகமா நடந்து முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப லென்த்தியா போகும், அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன், சுமூகமாய் முடிஞ்சு போச்சு. சரி, எல்லா பிரச்சனையும் பேசி இந்த மாதிரி சுமூகா முடிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் இந்த கியூ பை இங்கதான் இருக்க போறான்னு பார்த்தா காலங்காத்தால இந்த கியூ பை வந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வண்டிகளை தூக்கி போட, இதை பாக்குற மனு பையனுக்கு பதறிடுச்சு. நான் தான் உன்னை வெளியே போவே சொல்லியே, எதுக்காக நீ போற அப்படின்னு மனு கேட்க, எனக்கு ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு, நான் தான் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்கேன், அதான் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போறேன் இவன் சொல்ல, மனுக்கா தூக்கி வாரி போடுது. ஏன்டா திருத்தப்படும் இந்த முடிவு அப்படின்னு கேட்க, என் அப்பா தான்டா சொன்னாரு இந்த மாதிரி கதை எழுதுறதுலாம் ஒருத்தர் இல்ல, அவர் திருப்பி இதே சொல்லிட்டு இருக்காரு, அவரோட சந்தோஷத்துக்காக வச்சோம் ஒருக்கா போய் அந்த வேலையில சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு இந்த பையன் சொல்ல, மனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாருடா, நம்ம பிடிச்ச விஷயம் செய்யும் போதுதான் நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பிடிச்ச விஷயம் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா கிடைக்கும், ஆனா கண்டிப்பா அதுல வெற்றி இருக்கும்டா.
ஏன் என்னோட ரெசார்ட்டே பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஆனா இப்ப பாரு நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எல்லா விருப்பத்தோட செஞ்சா வாழ்க்கையில எல்லாமே ஜெயந்தான். அடி இந்த மனுப்பை வந்து என்னதான் சொன்னாலும் இல்ல 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 இல்ல, உன் வாழ்க்கை வேற என் வாழ்க்கை வேற. என் வாழ்க்கையில என் அப்பா வந்து என்னை போட்டு ஓவரா ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல இல்ல, என்னால வந்து இதுக்கு மேல வந்து இந்த ப்ரெஷர்லாம் தாங்க முடியாது அப்படின்னு கியூ சொல்ல, என்னடா இது, நேத்து ராத்திரி என்னென்னமோ பேசுனீல, காலம் ஃபுல்லா என் கூட இருப்பேன், காலம் ஃபுல்லா என் கூட செஞ்சு நடப்பேன்னு என்னென்னோ பேசுனீடா, இப்ப ஏன்டா வந்து இப்படி பேசுற அப்படின்னு மனுப்பை வந்து ஓவரா ஃபீல் பண்ணி பேச. இப்ப இது வந்து கதையா இருந்தா கண்டிப்பா இதுல வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்கும். ஆனா இது ஒன்னும் கதை இல்லையே, ரியாலிட்டி வேறமா இருக்குடா. ரியாலிட்டி புரிஞ்சு நடக்கிறதா நல்லதுன்னு இந்த கியூ பையன் வந்து இப்படிலாம் பேசுறான். மனு பையனுக்கா மனசே இல்ல. டே ப்ளீஸ்டா, தயவுசெய்து சொல்றேன்டா, நீ வந்து போகாத. அட்லீஸ்ட் நீ வந்து ரொம்ப மாசம் ரொம்ப வருஷம் அப்படி கூட இருக்கணும் கூட நான் கேட்கலடா. கொஞ்ச நாள் மட்டும் இறைண்டா அப்படி இந்த மனுப்பை வந்து ரொம்ப கெஞ்சினா. டே ப்ளீஸ்டா, என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கூடா. நானும் வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு போய் கண்டிப்பா இந்த ஹோட்டலை ரெனோவேட் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணுவேன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பா உன்னை தேடி வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியூ பையன் போறான். மனு பையனுக்கா மனசே இல்ல. இது வரைக்கும் நடந்த எல்லா ஸ்வீட்டான மெமரிஸும் யோசித்து பார்த்து இந்த பையன் ஓவரா ஃபீல் பண்ணியிருக்கான். திருத்தப்புன்னு பார்த்தா மனுவோட மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னடா நோட்டிபிகேஷன் அப்படின்னு பார்த்தா அதான் இந்த கியூ பையன் இருக்கான்ல, அவன் தான் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். என்ன தெரியும் அனுப்புறான், இந்த ரோமியோ ஜூலியட் படத்துல வந்து ஜெயம் ரவி வந்து கடைசியா ஹன்சிகா தான் சொல்லுவாங்களா கிளைமேக்ஸ்ல, அந்த மாதிரி என் பேரு கியூ, நான் ஒரு ரைட்டரு, புதுசா ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ண வந்திருக்கேன், ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, என்னடா கேள்வி இது, இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு இந்த மனு பையனா வேகமா அடிச்சு பிடிச்சு ஓடுறான். எங்க ஹோட்டல்ல எல்லா விதமான ஃபெசிலிட்டி இருக்கு, வாங்க வாங்க சீக்கிரம் உள்ள வாங்க அப்படின்னு இந்த மனு பையன் வந்து உள்ள கூட்டு போறான். என்னடா நடக்குதுங்க? அப்புறம் இந்த கியூ பையன் வந்து தங்க மாட்டேன்னு ஓவரா சீன் போட்டுக்கிட்டா. இப்ப என்னடா இப்படி வந்து பேசுறான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க யோசிக்கிறது வந்து எனக்கு நல்லாவே புரியுது. ஆக்சுவலா இந்த கியூ பையன் வந்து புதுசா இப்போதான் கெஸ்டா வர்ற மாதிரி வந்து மனு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாதிரி மீட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலான்னு ட்ரை பண்றான். வாழ்க்கைய புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாங்களா, அதைத்தான் சிம்பாலிக்கா இப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த கியூ பை வந்து அவனுக்கு பிடிச்ச வேலை, அதான் ரைட்டிங் வேலை, அதை ஸ்டார்ட் பண்ண போறான். இந்த மனு பை வந்து ரெசார்ட்டை வைக்க போறது இல்ல, இந்த ரெசார்ட் வந்து மேனேஜ் பண்ணவும் போறான். இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில வந்து இனிமேல் ஹாப்பியாவும் இருக்க போறாங்க. இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த டிராமா கம்ப்ளீட்டா முடியுது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிராமா வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க நிறைய சுவாரஸ்யமான டிராமாஸ் மூவிஸ் எல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.